பிஞ்சு மனதில் ஓட்டு அரசியல் விதைத்தாரா விஜய்? நடவடிக்கை கோரி மனு. டிவிகேவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று குழந்தைகளிடம் பொய் சொல்ல வைத்த விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விசிக நிர்வாகி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டரணி நிர்வாகியான பாலகிருஷ்ணன் விஜயின் மீது புகார் அளித்துள்ளார். கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த விசிக தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் என்பவர் கோவை மாநகர காவல் ஆணையாளரிடம் ஒரு புகார் மனு அளித்தார். அதில் கடந்த 21ஆம் தேதியன்று சென்னையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட பரப்புரை கூட்டத்தில் பேசிய தவேகா தலைவர் விஜய், குழந்தைகள் சாக்லேட் அல்லது கிண்டர் ஜாய்க்கு அடம் பிடிப்பது போல பெற்றோரிடம் அடம் பிடித்து தனக்கு வாக்களிக்க சொல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அரசியல் முதிர்ச்சியற்ற இத்தகைய தூண்டுதல் பிஞ்சு குழந்தைகளின் மனநிலைமையை தேர்தல் ஆதாயத்திற்காக தவறாக பயன்படுத்துவதாகும். இதனால் எனது 5 வயது மகன் விஜய்க்கு வாக்களிக்குமாறு என்னிடம் அடம் பிடித்தான். அதற்கு நான் மறுப்பு தெரிவித்த போது மன உளைச்சலுக்கு ஆளாகி அழுதும் உணவை தவிர்த்தும் தவேகாவிற்கு ஓட்டு போடுமாறு பிடிவாதம் பிடித்தான். இதனால் அக்கட்சிக்குத்தான் ஓட்டு போட்டதாக பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதால் எனக்கு மிகுந்த மனவேதனை ஏற்பட்டது. விஜய் மாமா ஜெயிக்கவில்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன் என்று என் மகன் தொடர்ந்து அழுது வருகிறான். இதேபோல பல குழந்தைகள் உளவியல் சிக்கல்களை சந்திக்கின்றனர். தேர்தல் விதிமுறைகளை மீறி பிஞ்சு மனதில் நன்றை விதைத்த விஜயின் செயலால் பல குழந்தைகள் உளவியல் சிக்கல்களை சந்திக்கின்றனர். இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், பாரதிய நியாய சன்ஹிதா சட்டங்களின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். இது தொடர்பாக தவேகா தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுப்பதோடு அவர் பேசிய வீடியோ காட்சிகளை சமூக வலைதளங்களிலிருந்து நீக்க வேண்டும். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கும் புகார் அனுப்பியுள்ளேன். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவேன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பரப்புரையின் போது குழந்தைகளிடம் எப்படி நீங்கள் வீட்டில் மிட்டாய்க்கும் துணிமணிக்கும் எப்படி அடம் பிடிச்சி ஓட்டு வாங்கி எப்படி அடம் பிடிச்சி வாங்குறீங்களோ அந்த மாதிரி விஜய் மாமா அவர்களுக்கு அடம் பிடிச்சி ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி குழந்தைகளை ஒரு ஓட்டு பொறுக்கும் கருவியாக யூஸ் பண்ணியிருக்காரு. இதனால் என் வீட்டில் என் குழந்தை ஓட்டு போட போகும்போது நீங்கள் டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை வற்புறுத்தி டிவிகேக்கு ஓட்டு போட சொல்கிறான் என் பையன். இதை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு பெரிய விஷயமா போச்சு. இதே மாதிரி மக்கள்கிட்ட எவ்வளோ குழந்தைகள் இப்படி சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட சொல்லியிருக்காருன்றது மக்களுக்கு தெரியும் நல்லாவே. இது சட்ட ரீதியாக ரொம்ப குற்றமான விஷயம். இது சம்பந்தமாக நான் இன்றைக்கி காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுக்க வந்திருக்கேன்.